நம்மள நெறைய பேருக்கு ஆயில் பாத் எடுத்து பழக்கம் இருக்கா அப்படின்றது தெரியல எனக்கு. குளிக்கிறதே சில பேருக்கு கஷ்டமா இருக்கும்போது, ஆயில் பாத் நம்ம எங்க எடுக்க போறோம்? ஆ ஆயில் பாத் அப்படின்றது அந்த காலத்தில, அதாவது பழங்காலத்திலேருந்தே நமக்கு நம்ம முன்னோர்கள் எல்லாருமே சொல்லிக் குடுத்துருக்குறாங்க. எந்த ஆயில்ல வேணாலும் எடுத்துக்கலாம். நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அப்புறம் நெறைய ஹெர்ப்ஸ் போட்டு காய்ச்சின எண்ணெய் எல்லாத்துலேயுமே நம்ப ஆயில் பாத் எடுத்துக்கலாம். மெயினா எல்லாரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, உச்சந்தலையில ஆயில் அப்ளை பண்ணு, தொப்புள்ல ஆயில் அப்ளை பண்ணு, கால்ல ஆயில் அப்ளை பண்ணு, முட்டியில ஆயில் அப்ளை பண்ணு, அப்புறம் எல்போல ஆயில் அப்ளை பண்ணுங்க. அப்புறம் கண்ணுக்கு மேல, அப்புறம் இந்த இடத்துல எல்லாத்துலேயும் நெக்கு எல்லாத்துலேயும் ஆயில் அப்ளை பண்ணி மசாஜ் பண்ண சொல்லுவாங்க. மசாஜ் அப்படின்னா எல்லா மசாஜுமே கீழிருந்து மேலே, அதாவது கையில் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னா கையில் அப்படியே ஆயில் அப்ளை பண்ணி கீழேருந்து மேலே ஃபஸ்ட்டு நம்ம நம்மளோட பாடியை நம்ம கவனிக்கும்போது அதில் இருக்கிற ஒரு பெனிஃபிட் நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியறதே இல்லை. எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஒரு ஆணாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நிறைய ஜென்ஸோட ஃபேஸ் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ட்ரையாக இருக்கும். ஒன்று ஹேரில் ஆயில் அப்ளை பண்ண மாட்டாங்க. அப்படி இல்லைன்னா தலைக்கு அடிக்கடி ஷாம்பூஸ் போட்டு தேய்ச்சி குளிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இல்லைன்னா டெய்லி சில பேர் ஷாம்பு போட்டு தேய்ச்சி குளிச்சுட்டே இருப்பாங்க. ஆண்கள் வாரத்தில் ஒரு நாள், அப்படி இல்லைன்னா 10 நாளைக்கு ஒரு வாட்டி நீங்கள் ஆயில் மசாஜ் எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இருக்கிற நம்மளோட பாடி ஹீட் ஆயிடுது, கண் ரொம்ப ஒரு மாதிரி எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது, அப்புறம் கண்ணை சுற்றி கருவளையம், அப்புறம் வாயை சுற்றி கருப்பு, இது மாதிரி நிறைய பேருக்கு பாடியில் பேட்சியாக ஒரு டார்க் கருப்பாக இருந்துக்கிட்டே இருக்குது. இது ஆயில் தேய்ச்சி நீங்கள் குளிக்கிறதுனால நம்ம உடம்புல அவ்வளோ புத்துணர்ச்சி நமக்கு கிடைக்கிது. இப்போ ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, நம்மளோட தொப்புளில் ஒரு 10 சொட்டு அந்த மாதிரி ஒரு ஆயில் வச்சுட்டு, அப்புறம் தலைக்கு மசாஜ் பண்ணிவிட்டு காலுக்கும் நீங்கள் நல்ல மசாஜ் பண்ணி குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது உங்களை ஒரு ஒரு வாரத்துக்கு அது நம்மளை ட்ரைவ் பண்ணி கொண்டு போகும். அவ்வளோ நல்லா இருக்கும். அப்புறம் அந்த ஆயில் தேய்ச்சி குளித்ததுக்கப்புறம் சில பேர் ஆயில் தேய்ச்சி குளிச்சுட்டு சீயக்காய் தேய்ச்சி குளிப்பாங்க, இல்லைனா ஷாம்பு தேய்ச்சி குளிப்பாங்க. எது வேணால் தேய்ச்சி குளிச்சுக்கோங்க. பட் இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தா, ஆண்களுக்கு மெயினாக இப்போ பால்டு ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. இந்த பால்டு அப்படின்றது இட்ஸ் எ இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம் தான் இது. இப்போ பக்கத்து வீட்டில் ஏற்ற வீட்டில் அப்படின்ற மாதிரி பிரச்சனை கிடையாது. இந்த பால்டு இன்டர்நேஷ்னல் ப்ராப்ளம். அதே மாதிரி லேடீஸுக்கும் என்ன ஆயிடுது, உச்சந்தலையில் ஹேர் போய் அந்த திக்னஸ் ரொம்ப கம்மியாகிடுது உச்சந்தலையில். அதுக்கு என்ன காரணம்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ் தான். ஸோ இந்த மாதிரி ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, இன்டர்னல் பிரச்சனை இருக்குது அப்படின்றது அது ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும், நீங்கள் ஆயில் தேய்ச்சி கண்டினியூஸாக, அப்படி இல்லை வீக்லி ஒன்ஸ் அப்படின்ற மாதிரி நீங்கள் தேங்காய் எண்ணெயாக இருந்தாலும் சரி, நல்லெண்ணெயாக இருந்தாலும் சரி ஹீட் பண்ணி நீங்கள் ஆயில் பாத் எடுத்துக்கலாம். இப்போ எங்கள் கம்பெனி பயோ நேச்சுரல்லேருந்து நாங்கள் என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா, இந்த மாதிரி தலைக்கு தேய்ச்சி குளிக்கிறதுக்குன்னே ஆயில் போட்டிருக்கோம். அதில் என்னெல்லாம் போட்டிருக்கோன்னா, மிளகு, சீரகம், பால், மஞ்சிஷ்டா, அந்த மாதிரியான ஹெர்பல் ப்ராடக்ட்ஸ் போட்டு இந்த தலை தேய்ச்சி குளிக்கிறது, சனிக்கிழமை நம்ம தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்ற ஒரு கான்செப்டில் நாங்கள் பாத்திங் ஆயில் போட்டிருக்கிறோம். நீங்கள் இந்த பாத்திங் ஆயில் வாங்கி குளிக்கலாம். ஆணாக இருந்தாலும் சரி, பெண் 2 பேத்துக்கும் ஒரே மாதிரியான ஆயில் போட்டிருக்கோம். நீங்கள் ஒரு நாளாவது, அதாவது மாதத்தில் ஒரு வாட்டியாச்சும் இந்த ஆயில் பாத்து எடுத்து பாருங்கள். அதில் இருக்கிற அந்த பலன்கள் உங்களுக்கு சொல்ல முடியாத அளவு இருக்கும். பட் இந்த கோல்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க, தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது அப்படின்றவங்கெல்லாம் பார்த்து தான் குளிக்கணும், குழந்தையாக இருந்தாலும் சரி. நம்மளோட 15 இயர்ஸ்லேருந்தே இந்த ஆயில் பாத்தை நம்ம எடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா, நம்மளோட 60 இயர்ஸ் வரைக்கும் நமக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ டேக் ஆயில் பாத் மந்த்லி ட்வைஸு, அப்படி இல்லைன்னா வீக்லி டைம் இருந்ததுன்னா. இப்போ எல்லாத்துக்குமே சனி ஞாயிறு லீவு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ சாட்டர்டே நம்ம அந்த வேலையை பார்க்கலாம், நம்மளை கவனிச்சிக்கிறது.
நம்மளை கவனிச்சுக்கிறதுக்கு ஒரு 2 ஹவர்ஸ் நம்மளை கவனிக்கணும் அப்படின்ற ஒரு இது வந்து நம்ம எல்லாத்துக்குமே வரணும். நமக்காக அந்த சனிக்கிழமை வந்து ஒரு 2 ஹவர்ஸ் நம்ம காலையில் எடுத்து அது குளிச்சு பாருங்கள். அப்புறம் அதனோட பலன் வந்து எப்படி இருக்கணுன்ட்டு நீங்களே சொல்லுவீங்க.